everyone, welcome back to our channel Sandhya Sandery. So, இன்னைக்கு நம்ம வந்து இந்த சம்மர்ல நம்மள பாதுகாக்குற மாதிரி ஒரு 10 important ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்றது. ஸோ சம்மர்ல நிறைய ஸ்வெட் ஆகிறதுனால நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு மேலே அப்படியே படியும். ஸோ அதை வந்து பீரியாடிக்லி நம்ம ரிமூவ் பண்ணா நம்ம ஸ்கின் வந்து அதுவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அட்வைசபிள் சம்மர் டைமில். ஸோ எக்ஸ்ஃபாலியேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியேஷன் போவாங்க, ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபாலியேஷன்லாம் போவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அரிசி வீட்டில் அரைப்பாங்களே அந்த மாவுலேயே வந்து கொஞ்சம் நல்லா கோர்ஸாக அரைஞ்சு அந்த மாவை வந்து நான் எடுத்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிட்டு பிறகு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக ஸ்க்ரப் பண்ணணும், போட்டு அழுத்திலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்டப்பர்ட்டை வந்து நான் வாஷ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பண்ணாலே வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து செம்ம பிரைட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இதுக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரிசி மாவு ஃபேஷியலாக இந்த அரிசி மாவு வந்து இந்த எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். எஸ், இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ண பிறகு எக்ஸ்ஃபோலியேட் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து சம்மரில் ஸ்வெட் ஆகுது, ஆயிலியாக தானே இருக்குது, மாய்ஸ்சரைசர் தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் சம்மரில் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக போகலாம். லைக் திக் க்ரீமாக இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஜினா மாய்ஸ்சரைசர் ஒரு கிளினிக் மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் வந்து பாண்ட்ஸ்லேயே வந்து சூப்பர் லைட் ஜெல் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது. இந்த மாதிரி இந்த வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போனீங்க அப்படின்னா ஸ்கின்குள்ள ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த வேர்க்கிற ஃபீலிங்கும் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இந்த டைப் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து இந்த சம்மர் டைமுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு வந்து ஓகே எக்ஸ்டர்னலாக வந்து மாய்ஸ்சரைசர் போடுறோம், நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோம். ஓகே, இன்டர்னலாக கண்டிப்பாக ஹைட்ரேஷன் தேவை. நீங்கள் என்னதான் நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு உள்ள வந்து ஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ரெஃப்ளெக்டே ஆகாது. ஸோ எஸ், எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் வந்து மஸ்ட். நிறைய வாட்டர் இன்டேக் வந்து எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் ஒரு 2 பாட்டில்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா சம்மர் டைமில் 3 பாட்டில்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கோலாகவே வச்சுக்கோங்க. 3 to 4 பாட்டில்ஸ். ஸோ நியூஸ்லாம் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டுலாம் விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஹைட்ரேஷன் இஸ் அ மஸ்ட். ஸோ வந்து நிறைய வாட்டர் குடிங்க. வாட்டர் மட்டும் கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்கிறேன். ஸோ எஸ், வாட்டர் மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பாடியை வந்து கூலிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து சியா சீட்ஸ். எஸ், இதை வந்து நான் இப்போ ரெகுலராக வந்து இப்போ 2 டேஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ சியா சீட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து நல்ல பாடிக்கு வந்து ஒரு கூலிங் சிஸ்டமாக இருக்கும். ஸோ அந்த சியா சீட்ஸ் ஒன்றும் இல்லை, நைட் நான் சோக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சியா சீட்ஸ் கூட லெமன் புரிஞ்சு நான் அதை அப்படியே குடிச்சிடுவேன். இது வந்து ஃபைபர் மட்டும் ரிச்சாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷனும் ப்ரொவைட் பண்ணுது நம்ம பாடிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சியா சீட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் நம்மளுக்கு தெரிஞ்ச இளநீர். கண்டிப்பாக வந்து இளநீர் வந்து குடிங்க. இதுவும் நம்மளுக்கு நல்லாக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய அந்த அயான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்ல ஹைட்ரேஷன் ப்ரொவைட் பண்ணும். இதை தவிர்த்து வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. ஸோ இதுலேயே நான் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் சியா சீட்ஸா, சரி நெக்ஸ்ட் டே வந்து நான் கோகனட் வாட்டர் குடிப்பேன், இளநீர் குடிப்பேன். அடுத்த நாள் வந்து நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிப்பேன். இதை வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 இது வந்து போதும். இதை தவிர்த்து நிறைய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ் லைக் மேங்கோ. எஸ், மேங்கோ சீசன், மேங்கோ சாப்பிடலாம். அண்ட் ஆரஞ்சு வந்து சாப்பிடலாம். அண்ட் அதுக்கு தவிர்த்து கோவா வந்து வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து நீங்கள் எடுத்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எஸ், நான் இந்த ஃப்ரூட்ஸ் சொன்னேன், கோகனட் வாட்டர் சொன்னேன், மாய்ஸ்சரைசர் போடுங்கன்னு சொன்னேன். இது எல்லாமே எதுக்காக? ஹைட்ரேஷன். நம்ம வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? டீஹைட்ரேஷன். இந்த டீஹைட்ரேஷனை பாஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ, காஃபி மெயின்லி. ஸோ இந்த டீ காஃபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்க. என்னாலையும் வந்து டோட்டலாக கட் பண்ண முடியல, பட் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2 times 3 times கொடுத்தீங்கன்னா அதை வந்து 1 time ஆக்க பாருங்க. இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இப்போ எங்கேயா நீங்கள் போறீங்க, ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க. அதையும் சொல்லிடுறேன், கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அது ரொம்ப மோசம். அதுக்கு நீங்கள் டீ காஃபியே குடிச்சிடலாம். ஸோ எஸ், நீங்கள் வந்து டீ காஃபி பதிலாக இளநீர் இல்லை வந்து தண்ணியே கொஞ்சம் ஜில் பண்ணி கூட கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. ரொம்ப வெயில் இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். பட் வாட்டர் அண்ட் கோகனட் வாட்டர் இதை தவிர்த்து இந்த மாதிரி டீ காஃபி வந்து முக்கியமாக இந்த சம்மர் டைமில் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான காட்டன் வேர். எஸ், சம்மரில் வந்து கண்டிப்பாக வந்து காட்டன் ட்ரெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க.
இந்த பாலிஸ்டர் மிக்ஸ்டு காட்டன் இப்படிலாம் வந்து சிலது இருக்கும். பார்க்க காட்டன் மாதிரி தான் இருக்கும், வாங்கிடுவோம். ஆனா போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இந்த புழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க மோஸ்டா சம்மர்ல. ஃபுல் காட்டனே வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்வெட்டும் அப்சர்வ் ஆகும் அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். இந்த ஹெவியான கோட்ஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சம்மருக்கு. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பாதி ஒரு லேஸான ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த காட்டன் ட்ரெஸ்லயே வந்து ப்ரெஃபரபிளி லைட் கலர்ஸ் வந்து நீங்க ஆஃப் பண்ணலாம். பட் கண்டிப்பா டெய்லி நான் லைட் கலர்ஸா போடுவேன் அப்படின்னு கிடையாது. பட் பிளாக் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சம்மருக்கு. ஏன்னா வந்து இந்த ஹீட் வந்து இன்னும் அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் ஒரு மாதிரி புழுக்கமா இருக்க மாதிரி ஸ்வெட்டிங் அது எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எஸ், அடுத்ததா வந்து நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டெய்லி ஆஃபீஸ் போறீங்க, ஸ்கூட்டில போறீங்க, என்ன மாதிரி கேஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கோங்க. நான் எங்க பிக் போடுறேன். நான் இப்படிதான் வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வருவேன். ஸோ நான் கம்ப்ளீட்டா வந்து ஷால் வச்சு கவர் பண்ணிப்பேன். அண்ட் முக்கியமா அந்த ஸ்டோல் ஆர் ஷால் யூஸ் பண்றது வந்து காட்டன் மெட்டீரியல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து கண்டிப்பா ஹேண்ட்ஸ்க்கு வந்து கிளப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லெக்ஸ்க்கு வந்து நான் வந்து ஷூஸ் தான் போடுவேன், சாக்ஸ் வித் ஷூஸ். ஸோ நான் வந்து இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. என்னடா குர்த்தி போட்டிருக்கோம், ஷூஸ் போட்டிருக்கோம்னா நான் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. சம்மர் அப்ப எந்தனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை நம்ம லெக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் சன் கிட்ட இருந்து. டேன் மட்டும் இல்லாம வந்து சில பேருக்கு நம்மளுக்கு வந்து சன்பர்ன்ஸ் வரலாம், அது ஸ்கின்னை கூட அக்செப்ட் கூட பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கிறது முக்கியமா இல்லை இது முக்கியமானு வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதையும் மீறி உங்களுக்கு வந்து இல்லை நான் ப்ரெசென்டபிளாக தான் போகணும் அப்படின்னா வேணும்னா எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷூஸ் வந்து கொண்டு போய்க்கோங்க, லைக் சாண்டல்ஸ் கொண்டு போய்க்கோங்க. ஆஃபீஸ் போயிட்டு இல்லை காலேஜ் போயிட்டு வந்து நீங்க அங்கே போயிட்டு வந்து உங்களோட ஃபுட்வேர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆல்சோ முக்கியமாக வந்து சன்கிளாஸஸ். இது நிஜமாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ வெயில் அடிக்கும். சில பேர் வந்து கூலிங் கிளாஸ், சன் கிளாஸ் எதுவுமே போடாமல் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி பயமா இருக்கும், என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது. உங்களுக்கு அந்த சன் கிளாஸ் போட்டாலே ஒரு பாதி எப்படி சொல்றது, அந்த டிராஃபிக், அந்த டென்ஷன் அது எல்லாமே வந்து குறையிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ மறக்காம நீங்க வெளில போறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஐ மீன் நீங்க வந்து 2 வீலர்ல போறீங்க அப்படின்னா அண்ட் வாக் பண்றீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அம்பரெல்லா கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து டெய்லி இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லாம் போட்டு நான் போயிட்டு வரேன், ஆல்ரெடி ஸ்வெட் ஆகுது அப்படின்னும் போது நீங்களும் நினைச்சு பார்த்தா நம்ம ஹேருக்கு வந்து எவ்வளோ ஸ்வெட் ஆகும்ன்றது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து ட்வைஸ் அ வீக் வந்து கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணுங்க. அது வந்து உங்க ஹேருக்கும் நல்லது, ஹேர் ஃபாலும் பெருசா ஆகாது, உங்களுக்கும் மெயினா வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அ வீக் வந்து ஜென்ரலா வந்து ஒன்ஸ் அ வீக் தான் வந்து நான் யூஸ்வலா வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி டைம்ல சம்மர் டைம்ஸ் வந்து ட்வைஸ் அ வீக் ஹேர் வாஷ் பண்றது வந்து ரொம்ப பெட்டர். உங்களுக்கே வந்து அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ், நம்மளோட 9th பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட், நிறைய வாட்டி வந்து இந்த சேனல்ல சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா சன்ஸ்கிரீன். எஸ், கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. நான் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன், சன்ஸ்கிரீன்னா வந்து என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு டீடைலா வீடியோ வேணும் அப்படின்னா நாங்க கார்ட்ஸ் தரேன். நான் ரீசெண்டா தான் வந்து வீடியோ வந்து அதுக்கு ரிலேட்டடா போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சன்ஸ்கிரீன் பத்தினா ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இவ்வளோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் இப்படி ப்ரொடெக்டடா போங்க அப்படி இப்படின்னாலும் மோஸ்டா வந்து வெளில போறத வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆஃபீஸ் போறது, காலேஜ் போறது அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சும்மா வெளில போகணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் ஒரு 5 o'clock, இப்பெல்லாம் வந்து 4-5 o'clock கூட அப்படி வெயில் அடிக்குது. ஸோ ஆஃப்டர் 6 வந்து வச்சுக்க பார்த்துக்கோங்க. 6 to 7 or 8 இந்த டைம்ல வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட். எவ்வளோத்துக்கு எவ்வளோ வீட்டில் ரொம்ப ரிலாக்ஸ் பண்றோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஸ்கின்னுக்கும் பெட்டர், நம்மளுக்கு மைண்டுக்கும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்கா இருக்கும் இந்த வெயில போய் சுத்துறதுக்கு பதிலாக. ஸோ இந்த 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ நடந்த வீடியோ பாய்.